ஹலோ வீவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். மாயா சீனு சீரியலுடைய நாளைய எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் ஜானகியை ஜாமீனில் எடுக்கிறதுக்காக மாயா, மணி, சிவராம் இவங்க 3 பேரும் தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டேயுமே பணம் கேட்டு விசாரிக்கிறாங்க. ஆனால் புவனேஸ்வரி எல்லாருக்குமே ஃபோனை போட்டு சொன்னதுனால யாருமே இவங்களுக்கு பணம் கொடுக்கல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு நின்றுட்டு இருக்கும்போது அப்போ மாயாவுடைய அப்பா கால் பண்ணுறாங்க. அப்போது நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்கக்கிட்ட சொல்லும்போது, கோயமுத்தூரில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், அவர் போய் பாரு, அவர் பணம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்ல, சிவராம், மணி இவங்க 2 பேரையும் கோர்ட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு மாயா அங்கேருந்து பணத்தை வாங்கிட்டு போகலான்னு சொல்லி கிளம்புறாங்க. கோர்ட்டுக்கு வந்த சிவராம், மணி இவங்க 2 பேரும் ஜானகியை மீட் பண்ணுறாங்க. மாயா பணத்துக்காக போயிருக்கா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது வக்கீலும் வராரு. 10 மணிக்குள்ளே பணத்தை கட்டலை அப்படின்னா 2 வாரத்துக்கு இவங்கள வெளியில் எடுக்க முடியாதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் மாயாவும் தான் அப்பா சொன்ன நபரை போய் மீட் பண்ணுறாங்க. அவரும் 10 லட்சம் ரூபாய் பணத்தை அப்படியே தூக்கி மாயா கையில் கொடுக்குறாங்க. ஸோ அந்த பணத்தை எடுத்துகிட்டு ஆட்டோவில் வந்துட்டுருக்காங்க. அப்படி ஆட்டோவில் வர்ற வழியில் எதிர்த்தாப்புல சின்ன ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அப்போது மாயா அந்த பணத்தை ஆட்டோவிலே வச்சுட்டு கீழே இறங்கி வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கேப்பில் புவனேஸ்வரி ஏற்பாடு பண்ண ஆள் என்ன பண்ணுறாங்கன்னா பணப்பையை மாற்றி வைக்கிறாங்க. அதாவது ஒரிஜினல் பணத்தை எடுத்துகிட்டு அதில் பேப்பர் கட்டை வச்சுட்டு பணத்தை எடுத்துகிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இது தெரியாத மாயா அது பணம் தான் நினச்சிட்டு அந்த பையை எடுத்துகிட்டு கோர்ட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பணத்தை எடுத்துகிட்டு நேராக புவனேஸ்வரியை மீட் பண்ணுறாரு. புவனேஸ்வரியும் அவர் கொண்டு வந்த பணத்தையே எடுத்து அவருக்கே கொடுக்குறாரு. ஸோ இதுக்கப்புறம் புவனேஸ்வரி சொல்கிறாங்க, ரகுராம நீ பிரியா தான் போகிற, நீ ஜெயிலில் இருக்கத்தான் போகிற அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் மாயா கோர்ட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ பணப்பையை திறந்து பணத்தை பார்த்தா அதில் வெறும் பேப்பர் கட்டு தான் இருக்குது, பணம் இல்லை. இதை பார்த்ததுமே எல்லாரும் செம்ம ஷாக் ஆகுறாங்க. பணம் எங்கே மாயா அப்படின்னு சொல்லி சிவாவும் மணியும் கேட்க, நான் பணத்தை வாங்கும்போது அதில் பணம் இருந்துச்சு, ஆனால் இப்போ பேப்பர் தான் இருக்குது, எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரியலை அப்படின்னு சொல்லி ஆட்டோலாம் போய் செக் பண்ணுறாங்க. ஆனால் பணம் மிஸ்ஸிங். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே திணறி போயிருக்காங்க. அப்போது ஜானகி சொல்கிறாங்க, விடுமாயா, நடக்கிறதானே நடக்கும், நான் ஜெயிலுக்கே போகிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்க எல்லாருமே முழிச்சிட்ருக்காங்க. வக்கீல் ஒரு பக்கம் இன்னும் 5 நிமிஷத்துக்குள்ள பணம் கட்டலைன்னா இவங்கள 15 நாள் வந்து ரிமாண்டில் வச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது இன்ஸ்பெக்டருடைய என்ட்ரி. ஸோ இன்ஸ்பெக்டரும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, வாங்க உள்ள அப்படின்னு சொல்லி கூப்பிட கரெக்டாக அந்த சமயம் பார்த்து ரகுராமுடைய என்ட்ரி. ரகுராம் வந்ததை இவங்க யாருமே எதிர்பார்க்கல. ஒருவேளை இவங்க மேலே கோவப்பட தான் வர்றாரோ அப்படின்னு நினச்சி எல்லாருமே நடுநடுங்கி நின்று போகிறாங்க. ஸோ அந்த இடத்துல சிவராம், மணி 2 பேருமே திட்டாதீங்க மச்சான், எல்லாமே தங்கச்சிக்காக தான் அப்படின்ட்டு மணி ஒரு பக்கம் சொல்ல, அன்னிக்காக தான், அன்னி பாவம் இல்லை அதனால தான்னு சிவராம் ஒரு பக்கம் ஜானகிக்கு சப்போர்ட் பண்ண பெரியப்பா அப்படின்ற மாதிரி இங்கே மாயா ஒரு பக்கம் சொல்ல, அவங்கள யாரும் எதுவும் சொல்லாதீங்க, என் மேலே இருக்கிற அக்கறையினால் அவங்க இங்கே வந்துட்டாங்க, திட்டாதீங்க அப்படின்னு சொல்லும்போது நடந்த எல்லா விஷயத்தையும் எங்கள் சிவராம் தன்னுடைய அண்ணா ரகுராம் கேட்டே சொல்கிறாங்க. நாங்களும் நிறைய இடத்துல பணத்துக்கு ட்ரை பண்ணி பார்த்தோம், பணம் எங்கேயுமே கிடைக்கல. இப்போ அண்ணியை ஜாமீனில் எடுக்கலை அப்படின்னா அவங்கள 15 நாள் ஜெயிலில் போட்டுருவாங்க, பாவம் இல்லை அண்ணி அப்படின்னு சொல்லும்போது ரகுராம் டக்குன்னு தான் கையில் இருக்கிற பணத்தை எடுத்து வக்கீல்கிட்ட கொடுத்து ஜாமீனில் எடுத்துருங்க அப்படின்னு சொன்னதும் எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா இப்படி ஒரு விஷயத்த அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. மணி, சிவா, மாயா இவங்க எல்லாருமே ரகுராமுக்கு நன்றி சொல்கிறாங்க. ஜானகி அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நின்றுட்டுருக்காங்க. ஸோ இங்கே ஜானகியை ஜாமீனில் எடுத்தாச்சு, அதற்கான பேப்பரும் வக்கீல் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சரி வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது மாயா ஒரு ஐடியா பண்ணுறாங்க. ஸோ ரகுராம், ஜானகி இவங்க 2 பேரும் சேர்ந்து போகட்டும் அப்படின்னு சொல்லி சிவா கிட்ட, சித்தப்பா இது மாதிரி ஸ்டேஷனில் கொஞ்சம் வேலை இருக்குது, நம்ம அங்கே போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அதையும் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் ரகுராம் ஜானகியை கூப்பிட்டு கோவிலுக்கு போகிறாங்க. கோவிலுக்கு எதுக்கு வந்திருக்கோன்னு ஜானகி கேட்கும்போது ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு போயிட்டு வந்திருக்கேன், அப்படியே வீட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜானகிக்காக எடுத்து வந்த புடவையை ஜானகி கையில் கொடுத்து கோயில் குளத்தில் மூழ்கிட்டு புது புடவையை கட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி இங்கே ஜானகியை அனுப்பி வைக்கிறாங்க. ஜானகியும் பார்த்திங்கன்னா கோயில் குளத்தில் மூழ்கி புது புடவையை கட்டிட்டு வராங்க. சாமி பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு போகலான்னு சொல்லி 2 பேரும் ஒன்றா கோவிலில் நின்றுட்டுருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் ஜானகி, மாயா இவங்க 2 பேரும் பயங்கர ஆக்ரோஷத்தோட புவனேஸ்வரி வீட்டுக்கு என்ட்ரி கொடுக்குறாங்க. நீலாம் ஒரு அப்பனா, பெத்த புள்ள உயிரோடு இருக்கையில் செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லி இங்கே செம்ம கோவத்தில் புவனேஸ்வரியை லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காங்க. இதோட எபிசோடையும் முடிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு.
பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கமான கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.